गाइस நம்ம ஏகேவோட AK64 இந்த படம் என்னதான் ப்ரோ ஆச்சு, படம் நடக்குமா நடக்காதா, எப்பதான் படத்துக்கான அப்டேட்டா அஃபிஷியலா இறக்குவாங்க, இதை பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோவில் பயங்கரமா பார்க்க போறோம். இந்த படத்துக்கான அப்டேட்டா அஃபிஷியலா எப்பதான் இறக்குவாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மாசான அப்டேட்டோட தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி திருப்பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஏகே இப்போ ரேசிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சினிமால நடிக்கிறதே மறந்துட்டார் போல அப்படின்னு தான் நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. சினிமால திரும்ப ரீஎன்ட்ரி ஏகே கொடுக்க போறாரு. அது எப்பன்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசம் தான். ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல ஆதிக் ரவிச்சந்திரன் AK64க்கான அப்டேட்டை கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசம் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மத்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சான், இந்த மாசமே அப்டேட் வந்திருக்க வேண்டியது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்த மாசம் படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட ஃபர்ஸ்ட் லுக்கே நம்ம எதிர்பார்க்கலாம். படத்துக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சிருக்காங்க, டிடி டேர் டெவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருந்தா கண்டிப்பா மாசா தான் இருக்கும். இந்த படத்துல நம்ம ஏகே ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா அப்பியர் ஆக போறாரு. இது ஜிபியு மாதிரி இருக்கிற ஒரு படம் கிடையாது. அந்த படத்துல ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பார்த்துட்டோம். ஆனா இப்ப நடக்க போற இந்த AK64 பொறுத்தவரையும் எல்லாருக்குமான படமா கண்டிப்பா இருக்கும். லாஜிக்கெல்லாம் பக்காவா பார்த்து எந்தெந்த இடத்துல மாஸ் சீன் வைக்கிறோமோ அந்தந்த இடத்துல மட்டும் வச்சு ஸ்டோரி அப்புறம் ஸ்கிரீன் பிளேவை பக்காவா ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. கேஸ்டிங்கை பொறுத்தவரையும் நம்ம முன்னாடியே சொன்னார்தான், மோகன்லால் சுவாசிக்காலாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. கேஸ்டிங்ல எந்த ஒரு மாற்றமும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இப்ப என்னதான் ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த படத்துக்கு நம்ம ஏகே அதிகப்படியான சம்பளத்தை எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த படத்தை தயாரிக்க யாரும் முன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுட்டாங்க, ஆனா யாருமே முன் வரல. ஒரு கட்டத்துல நம்ம ஏகேவே ஓன் ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை தயாரிக்க போறதா அப்டேட் வந்துச்சு. ஆனா இதுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்துக்குமான பதில் அடுத்த மாசம் கிடைக்க போகுது. நம்ம ஏகேவோட சைடுல இருந்தும் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட சைடுல இருந்தும் கன்ஃபார்மா அடுத்த மாசம் அப்டேட் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு அப்டேட்டை கேட்ட நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஷூட்டிங் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டா அனௌன்ஸ்மெண்ட் விட்ட கையோட அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. படத்துக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகிட்டா எல்லாமே சும்மா விறுவிறுன்னு முடிஞ்சிரும். இந்த AK64 அடுத்த வருஷம் சம்மர், அடுத்த வருஷம் மே மாசம் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஏகேவோட பர்த்டே ஸ்பெஷலா படத்தை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னதெல்லாம் அடுத்த மாசம் வர போற அனௌன்ஸ்மெண்ட் கையில தான் இருக்கு. நம்ம ஏகேவோட ஃபேன்ஸை பயங்கரமா வெயிட் பண்ண வச்சிட்டோம். அடுத்த மாசம் ஒரு தாறுமாறான ஃபர்ஸ்ட் லுக்கை இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக்கை கூட மூவி டீம் இறக்கலாம். சோ என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த மாசம் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மங்காத்தா அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.